நானும் சரியில்ல. இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம நலன் வந்து கேக் வெட்டுறதுக்காக வந்து ரெடியாக வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கேக் ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்குமா, பிச்சு உதறிட்டீங்க. அப்படியா நலன்? ஓகே ஓகே அண்ணன், நீ பாராட்ட வேண்டியது அப்புறம் சொல்லிக்கலாம் கேக் வெட்டினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அபிராமி அம்மா அந்த இடத்துல கேக் வந்து வெட்டுறாங்க. முதல்ல அபிராமி அம்மாவுக்கு வந்து கேக் வந்து ஊட்டி விடுறாங்க. நம்ம நலன், சூப்பர்ப்பா, கேக் ரொம்ப யூனிக்காக டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா நலன் சாப்பிட்டுட்டு, வாவ் சூப்பராக இருக்குமா, எப்போதும் போல் பிச்சு உதறிட்டீங்க. என்னது கேக் நல்லா இருக்கா? நம்ம தானடா சாஸ் ஏதோ ஒன்று ஊற்றி வச்சோம் அந்த பேட்டரில். அப்படி இருக்கும்போது எப்படிடா அந்த கேக் நல்லா இருக்குன்னு சைலஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த கேக் யார் பண்ணா தெரியுமா? தமயந்தி தான்ப்பா பண்ணா. அவ்வளோ டேஸ்ட்டாக யூனிக்காக வந்து பண்ணா. அப்படியாம்மா, பரவாயில்ல, இவளுக்கும் வந்து கேக்லாம் செய்ய தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அண்ணி நீங்கள் ஊட்டி விடுங்க அண்ணி, நீங்கள் தானே ஆசையாக வந்து கேக்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாங்கிறாங்க. வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அண்ணி வெக்கப்பட்டு சிரிக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போலாம் சிரிச்சா எப்படி? கேக் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க நலன். நலன் பதிலுக்கு நீ வந்து மரியாதை கொடுக்க மாட்டியா? எப்படிம்மா மரியாதை வந்து கொடுக்கணும்? காலில் வந்து விழுவணுமா? சேச்சா அந்த அளவுக்குலாம் போவேனா? நீ பதிலுக்கு கேக் ஊட்டி விடு அப்படி சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு மரியாதை தரணும்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேக் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம நலன்னு அந்த இடத்துல கிச்சனில் வந்து எப்படி இருக்குது ஏது இருக்குது இதெல்லாம் போய் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம சைலஜா, கேக் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் பண்ணி வச்ச காரியத்துக்கு கேக் ரொம்ப சூப்பராக அற்புதமாக வந்திருக்க வேண்டியது, ஆனால் கடைசியில் நீங்கள் வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன நம்மளை பாராட்டுறாளா இல்லை நமக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து காய் நவுத்துறாளா? காய் நவுத்துற மாதிரி தான் தெரியுது தமயந்தி அந்த இடத்துலங்கிற மாதிரி சைலஜா வந்து யோசிக்கும் போது, சாப்பிட்டு பார்க்காம சொல்கிறீங்களே சின்னத்தை, சாப்பிட்டு பாருங்கன்னொன்னே சாப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல சைலஜா, ரொம்ப சூப்பராக இருக்குது டேய், கேக் ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பையன்கிட்ட. அம்மா கேக்கில் என்னம்மா கலந்து வச்ச? இன்னும் வந்து தித்திப்பாக இருக்கணும்னு சாக்லேட் அதிகமாக கலந்து வச்சுட்டியோ? அவளே சரியே இல்லாமல் தான் பண்ணி வச்சிருப்பா, நீ அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க, என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் கிச்சனுக்கு போயிட்டு, அது எப்படி நல்லா வந்திருக்கும், நான் வந்து சாஸ் தானே ஊற்றுனேன், அது ஊற்றுனா புளிப்பாக இல்லை இருக்கும், அப்படி இருக்கும்போது கேக் எப்படி இவ்வளோ சூப்பராக வந்துச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப பேட்டரியில் இருக்கிற மிச்சமாவை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. தூத்துன்னு துப்புறாங்க. என்ன சின்னத்தை, ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான் வந்தேன். இல்லையே, நான் தான் பார்த்தேனே, நீங்கள் தான் கேக்கில் வந்து சாஸ் ஊற்றிட்டு போனதை, என்ன என்கிட்ட பழி போட்டு போகலான்னு பார்த்தியா? நான் உண்மையாக தானே சொன்னேன். நான் டம்மியாக ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த இதில் தான் நீங்கள் கோளாறு பண்ணி வச்சுருந்தீங்க, அதுதான் இங்கே இருக்குது சரிங்களா? இதை கூட நான் இப்போ சொன்னால் உங்களை எல்லாரும் ரொம்ப வந்து மட்டமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பண்ணியிருக்கியே, இது எல்லாம் கௌதம் பண்ணலாம், நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்கிறது, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணாதீங்க. நல்ல வேலை ஒரிஜினல் பேட்டரை வந்து நான் சனியாக வந்து ஒழிச்சு வச்சுருந்தேன். இதுவே உங்கள் கண் படுற மாதிரி வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும்? இதுவே வீடியோ ஆதாரத்தோடு நான் எடுத்திருப்பேன், போனால் போதுன்னு விட்டு வச்சேன். உங்களுக்கெல்லாம் இந்த மரியாதையே போதும், தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து வாலாட்டாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், என்னடி மரியாதை குறையுது? இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மரியாதை. பிரீத்தியாக இருக்கட்டும், அபிராமி அம்மாவாக இருக்கட்டும், 2 பேரும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் நீங்கள் சரியில்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க, என் கை கொஞ்சம் நீளம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. நம்ம தமயந்தி கிச்சன்லேருந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சைலஜா, என்ன ராம் பிரசாத் வந்து கேட்குறாங்க. சைலஜா என்ன அழுதுகிட்டு இருக்க? அவங்க எங்கே தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கிச்சனில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு அவளுக்கு. அவளை சும்மா விடக்கூடாது. இதைத்தான் மாமா நீங்களும் ஆரம்பத்துலன்னு சொல்கிறீங்க. ஏய், நம்ம அடித்தா நம்ம தான் அடித்தோன்னு தெரியக்கூடாது. இன்னொன்று, அடி வாங்கினவளுக்கே வந்து ஒன்றும் புரியாமல் துண்டை காணும் துணியை காணும் இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு நம்ம ராம் பிரசாத் வந்து சொல்கிறாங்க. என்னமோ நீங்களும் சொல்கிறீங்க, நானும் நம்புகிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பேரதிர்ச்சியாக பாட்டமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் பார்த்தா ஏன் அப்படி இருக்காங்கன்னா, ஏஜிஆர் வந்து வந்திருக்காங்க பொக்கேயோட. தம்பி இங்கே வராது தம்பி, நீ மாட்டு போ, நாங்கள் இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம், சண்டை போடுற மாதிரி இல்லை, உன்னை பார்த்தாலே வந்து சண்டை வருமோன்னு வச்சு பயமாக இருக்கு. அத்தை என்னத்தை இவங்க கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தமீன் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க ஏஜிஆர் கிட்ட. மரியாதையாக சொல்கிறதுக்குள்ள நீ ஏன் போயிடு, இல்லை உன் மானவ மரியாதை போனதுக்கப்புறம் தான் நீ போவான்னா எங்களுக்காக இல்லை, நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டுறாங்க. தமயந்தி உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்ல நலன், சூப்பர், இவ்வளோ ஆஷா பேசுகிற அளவுக்குலாம்
அவளுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் யார் ரொம்பக்கும் வரல, நான் விஷ் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் நம்ம நலன்கிட்ட. அம்மா விடுங்கம்மா, அவனே ஒரு காமெடி பீஸு, அவனை பார்த்து எதுக்குமா பயப்படுறீங்க, அமைதியாக இருங்க. அவனே வந்து பிளெஸ்ஸிங் வாங்க வந்திருக்கான், அவனை நம்ம ஏதாவது சொல்லி நமக்கு என்னமா பிரயோஜனம், வாப்பா எதுவாக இருந்தாலும் கேளுப்பா அப்படிங்கிறாங்க. நலன் நீ என்ன அவ்வளோ நல்லவனா, தியாகி கேள்விப்பட்டிருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையடா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன்னு சொல்லி நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஏஜிஆர், நான் வந்து நம்ம ஹோட்டலுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் நான் வந்து தலைவர் பதவிக்கு நிற்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேடா, அசோசியேஷன் மீட்டிங்கில் நீ தலைவராக வந்து நிற்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்க, அங்கே யார் போட்டி போடுவான்னு தெரியும்ல, அஃப்கோர்ஸ் நீயும் நானும் சேர்ந்து தான் போட்டி போடுவோம், நம்ம கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இதில் வந்து கலந்துப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஜெயிக்க தான் போகிறேன். காதுகிட்ட வந்து நலன்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏஜிஆர். உனக்கு நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டா, பார்த்துக்க. அப்படியா, பரவாயில்லையே, நாளைக்கு எனக்கு மட்டும் தான் பொழுது விடியுமா என்ன, உனக்கெல்லாம் விடியாதா? ஏன் நான் எதுவும் திட்டம் போட மாட்டேனா, நீ மட்டும்தான் திட்டம் போட முடியுமா? நான் உன்னை சாய்க்க முடியாதா, நீ மட்டும்தான் என்னை சாய்க்க முடியுமா? பாடுறா, என் கூடயே வந்து மோத வந்துட்டியா? ஏஜிஆர், இங்கே கண்ணில் மண்ணு தூவுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரி தான் நம்மளும் விளாட முடியும் ஆட்டம். அப்படி ஆட்டம் விளாண்டா தான் சூடு பிடிக்குமோ, சரியா? நீ மட்டும் விளாண்டுக்கிட்டே இருந்தா அதில் என்ன ஏஜிஆர் சுவாரஸ்யம் இருக்குது? நலன் விளாண்டு பார்த்தது இல்லைல்ல, நாளைக்கு பார்ப்பேன். வா வா வா, இப்படி தான் இருக்கணும். நம்ம எப்போதும் வந்து எல்லாத்துலேயும் காம்படிஷன் போட்டுகிட்டே இருக்கணும்ப்பா. நீ என்ன சதி திட்டம் போட போகிறேன்னு நானும் ஆர்வமாக இருக்கேன். சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கு அலட்சியமாக மட்டும் இருந்துடாதுன்னு ஏஜிஆர் வந்து ஏதோ திட்டம் போட்டு வச்சுட்டாங்க போல இருக்குது. அதை சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு நலன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து நம்ம தமயந்தி வராங்க. பாஸ் ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மா ஃபோட்டோ எங்கே மாட்டுறது, இங்கே மாட்டவா இல்லை இங்கே மாட்டவா? சரிம்மா, அம்மா சொன்னாங்கன்னு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன், நீ ஏன் என்கிட்ட கேட்கலல்ல, அப்புறம் என்ன, நான்லாம் உனக்கெலாம் எதுவும் செய்யலை. எதுவாக இருந்தால் என்ன, உங்கள் அத்தையோட ஃபோட்டோ தானே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு ஆணி இல்லைங்கிறனால கபோர்டை வந்து சாத்தி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி ஒரு பக்கம், பாஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கனவு கண்ணியை பார்த்துட்டிங்களா, அதாவது ரேடியோவில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே, ஓ அவங்களையா, அவங்க பேர் ஸ்வேதா, பார்க்கலன்னு சொன்னால் கடுப்பாயிடுவாளே கலாய்ப்பாளே, அவனும் நாளைக்கு மீட் பண்ண போகிறோம். அப்போனா பாஸ் ஃபோட்டோவோட வாங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு நானும் பார்க்க ஆர்வலோடு இருக்கேன். ஏன்னா நானும் அங்கே வந்து வீடியோலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சரி சரி, அவசரப்படாத, நாளைக்கு நான் ஃபோட்டோவோட வரேன். சரி பாஸ், கலக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லி தமயந்தி இது காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணே நான் தான், அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கே தெரியாமல் காது குத்த பார்க்குறீங்களா? சரி சரி பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு தமயந்தி கீழே வந்து பாய வச்சுட்டு அப்படியே தூங்கலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஐ லவ் யூங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம.